வணக்கம். நான் உங்கள் ஈரோடு தமிழரசு. நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திட்டம், மாண்புமிகு அன்பு தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் எத்தனையோ எண்ணற்ற பல திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு அளித்திருக்கிறார். அதில் முத்தாய்ப்பான திட்டமான காலை உணவு திட்டம். சரி, இந்த காலை உணவு திட்டத்தினால் என்னென்ன பயன், இது என்ன, எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தா, நம்ம காலை உணவுங்கிறது குழந்தைங்க பள்ளிக்கு வரும்போது நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், படிக்கும்போது ஆரோக்கியமாக இருக்கணும். அவங்க படிக்கும்போது ஆரோக்கியமாக நல்லா வளரங்க போது ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா தான் இந்த நல்ல கல்வி கற்க முடியும். ஏன்னா அவங்களோட பசியை முதல்ல நம்ம போக்கிடணும். அவங்க பசியை போக்கிட்டா அவங்களோட கல்வியோட படிக்கக்கூடிய திறன் நல்லா வரும். ஏன்னா இந்த தளபதி அவர்கள் ஒரு பள்ளியிலே ஆய்வுக்காக சென்றிருக்கக்கூடிய ஒரு நேரத்திலே அந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய ஒரு சில மாணவர்கள் சோர்ந்து இருக்கிறார்கள். அவர்களை அழைத்து என்ன கண்ணு இந்த மாதிரி ரொம்ப சோர்வாகிறீங்க படிக்கும் போது, ஐயா நாங்கள் உணவருந்தான் வந்துட்டோம், அப்பா அம்மா என்ன பண்ணாங்க உணவு கொடுக்கலாங்க போது, இல்லை அப்பா அம்மா அப்பாலாம் வேலைக்கு போயிட்டாங்க, அதனால் நாங்கள் பள்ளிக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நாங்கள் வேகமாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறார். சரி, இந்த குழந்தைகளுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு. அப்போ அதிகாரிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா அதுக்கு கொஞ்சம் செலவாகுங்க ஐயா, நிதி நிலை ரொம்ப கொஞ்சம் நமக்கு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிதி நிலை ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுடைய தாயுள்ளம் கொண்ட முதல்வர், மாண்புமிகு தமிழ்நாடு துடைய ஒப்பற்ற முதல்வர், இந்திய ஒன்றிய கண்டத்தின் மிகச்சிறந்த முதல்வர் அண்ணன் தளபதியார்கள் குழந்தைகளோட நலன் தான் நம்மளோட நலன்னு சொல்லி அப்போ மருத்துவர்கள் எல்லாம் அழைச்சி கூப்பிட்டு கேட்குறாரு. ஏன்னா மருத்துவ நிபுணர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள கேட்காம நம்ம எதுவும் செய்ய முடியாதுன்னு அது குழந்தைகளோட சம்மந்தப்பட்டன்னு சொல்லி மருத்துவ நிபுணர்களாக கூப்பிட்டு கேட்குறாரு. கேட்கும்போது இந்த மாதிரி காலையில் நம்ம அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு உணவு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது என்னென்ன உணவு கொடுக்கலான்னு சொல்லி, ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு அதனால் என்னென்னும் போது அப்போ அந்த மருத்துவரெல்லாம் சொல்கிறாங்க, ஐயா காலை உணவு சாப்பிட குழந்தை வரனால விட்டமின் சத்து, ஊட்டச்சத்து, இன்னும் அவங்களோட மன சோர்வெல்லாம் இருக்குது, அது கொடுத்தா நல்ல திட்டம் தான். சரி, என்னென்ன மாதிரி காலை உணவு கொடுக்கலான்னு சொல்லி நீங்கள் அதுக்குண்டான இதெல்லாம் தயார் பண்ணுங்கன்னு சொல்லுறாங்க. சரி, இந்த குழந்தைகளை உணவு காலை உணவு சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்குமான்னு கேட்டுருக்கிறாங்க. நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்குங்கய்யா. குடல் காலையில் உணவு சாப்பிடாதனால தான் நிறையா பேருக்கு ஆரோக்கியம் கெடுது, உடல் வளர்ச்சியில் கெடுது. இன்னும் சொல்லப்போனால் அவங்களோட நல்ல உணவு சாப்பிட்டாங்கன்னா நல்ல ஆற்றலோடு படிப்பாங்க. இன்னும் நம்ம தமிழ்நாடு கல்வியில் இப்போவே நம்ம சிறந்திருக்கிறோம். இந்திய ஒன்றிய கண்டத்தில் நம்ம தான் முதல், கல்வியில் நம்ம தான் முதல். அதற்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்களுக்கு நாம் 1000 கோடி நன்றிகள் சொல்ல வேண்டும். ஏன்னா கல்வியில் இன்றைக்கி எல்லா வகையிலும் அவருக்கு குழந்தைகளுக்காக ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து எல்லாமே செஞ்சிட்ருக்கிறார். அப்பேற்பட்ட முதல்வரை தான் நாம் பெற்றிருக்கிறோம். அதே மாதிரி இந்த பள்ளி, சரி இந்த உணவு கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த குழந்தைகளோட கல்வி தரம் உயரும், பள்ளியினோட கல்வியோட மாணவருடைய எண்ணிக்கை சேர்க்கை அதிகமாகும், வருகை அதிகமாகும். ஏன்னா அவங்க ஒரு உற்சாகமாக வருவாங்க. காலையில் நம்ம அங்கே போனால், ஏன்னா பெற்றோர்கள் வேலைக்கு போகிறாங்க, 2 பெற்றோரும் வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது, பொதுவாகவே இருக்குது. அப்போது காலையில் அவசரமாக போகும்போது போயிட்டாங்கன்னா இந்த குழந்தைகளோட உணவு இருந்தால் வந்துடுறாங்க. அதை மனதில் நினைத்துத்தான் அன்பு தலைவர் தளபதியார் அவர்கள் இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். சரி, இதனால் என்னென்ன நடக்குன்னா, காலை உணவு சாப்பிட்டா எல்லா குழந்தையும் சமத்துவமாக சாப்பிடுவாங்க. அப்போ அன்பு மலரும், எல்லாரும் ஒன்று அப்படிங்கிறது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்க மாற நாம் எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். சரி, இந்த காலை உணவு எப்படி எங்கேருந்து வந்தோன்னா, 1920களில் நம்ம சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய சர்பி தியாகராஜர் தியாகராயர் அவர்கள் தான் சென்னை 1000 விளக்கு பகுதிகளை அப்போ ஆரம்பித்து மதிய உணவு கொண்டு வந்தாங்க. அது கொஞ்ச நாள் கழித்து அது ஏதோ காரணத்தினால அது நடத்த முடியாத சூழ்நிலை, பணப்பற்றாக்குறைன்னு நடந்துட்டு இருந்தது. அதற்கு பிறகு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர் மதிய உணவு கொண்டு வந்தாங்க. அதற்கு பின்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், ஏன்னா புரட்சித் தலைவர் ஏன்னு சொல்லனா, எம்ஜிஆர் அவர்களும் நம்முடைய உலகத்தின் ஒப்பற்ற தலைவர், திராவிட தலைவர், தமிழின தலைவர், முத்தமிழ் அறிஞர்,
என் உயிரினும் மேலான அன்பு தலைவர் கலைஞர் அவர்களுடைய உற்ற நண்பர், ஒருவரும் இருவரும் வேறல்ல ஒருவர் தான் என்று அதை முதல்வர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கொண்டு வந்த சத்துணவை இவர் ஆட்சிக்கு வந்த பின்னாடி, நம்முடைய கலைஞர் ஐயா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாடி சத்துள்ள உணவாக, மிகவும் சத்துள்ள உணவாக வாரத்துக்கு 3 முட்டை கொடுத்தார் ஆரம்பத்தில். அதற்கு பின்பு இன்றைக்கு வாரம் முழுவதும் முட்டை சாப்பிடாத குழந்தைங்க என்னங்கய்யா அப்படிங்கும்போது, முட்டை சாப்பிடாத குழந்தைகளுக்கு வாழைப்பழங்கள் அப்படின்னு கொடுத்து இன்னைக்கு குழந்தைகளை படிக்க வச்சு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 20 ஆண்டு 25 ஆண்டு 30 ஆண்டுகளில் நம்மளுடைய குழந்தைகள்லாம் படித்து இன்னைக்கு வெளிநாடு, வெளி மாவட்டம், வெளிநாடு இப்படி எல்லாம் போய் நல்ல கல்வியில் வந்து உயர்வாக இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் உணவு தான். ஏன்னா நம்ம வந்து விட்டமின் சத்து, ஊட்டச்சத்தெல்லாம் இருந்தால் நம்முடைய மனநிறைவும் நல்லா இருக்கும், நம்மளோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதையெல்லாம் என்றித்தான் ஒரு தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து இந்த சத்துணவுல முட்டையை கொண்டு வந்தார், வாரம் முழுவதும் கொண்டு வந்தார். அதற்கு பிறகு வந்த நம்முடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு இந்திய ஒன்றிய கண்டத்திலே முதல்வருக்கெல்லாம் முதல்வர் அன்பு தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காலை உணவு கொண்டு வரார். இந்த காலை உணவுங்கிறது அற்புதமான திட்டம். இந்த காலை உணவுங்கிறது, இந்த காலை உணவு சாப்பிட்டா குழந்தைங்க சத்தாக இருக்கும், நல்லா படிக்கும், பள்ளியோட வருகை அதிகரிக்கும், மாணவரோட வருகை அதிகரிக்கும். இதையெல்லாம் மனதில் நினைத்து தான் தளபதி அவர்கள் வந்து இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரி, இந்த திட்டத்தில் யார் யார் பணி செய்கிறாங்கன்னா, இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவிக்குழுவை சேர்ந்த மகளிர்களுக்கு வேலை செய்கிறார்கள். அப்புறம் அதுபோக அந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகளின் பெற்றோர்கள் அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி தருகிறார். இப்போ இது வேலை வாய்ப்பும் உருவாகுது, இந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு சத்துள்ளா உணவு கிடைக்குது. அப்போ இது கிடைக்கும் போது இந்த குழந்தையோட வருகையும் அதிகரிக்குது. அப்போ இந்த மனநிறைவு எப்படி ஏற்படுதுன்னா, ஒரு தந்தை எப்படி தன் குழந்தைகளை சாப்பிட வைத்து பார்க்கிறாரோ அதை போல இந்த நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அன்பு தலைவர் தளபதியார் அவர்களுக்கு ஒரு மனநிறைவாக உள்ளது. ஆகவே இந்த திட்டம் என்பது ஒரு அற்புதமான திட்டம். காலை உணவு திட்டம் என்பது மிக 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 திட்டங்களிலெல்லாம் சிறந்த திட்டமாக விளங்குகிறது. ஆக நம்முடைய இந்த திட்டத்தை பார்த்து தான் இன்றைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய உலக நாடுகள்லாம் பின்பற்றுகிறது. கனடா, பிரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் இங்கே வந்து பார்த்துட்டு இந்த அருமையான திட்டம், காலை உணவு திட்டம், குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான திட்டம்னு சொல்லி இதை வந்து அவங்க நடைமுறைப்படுத்தி வர்றாங்க. இங்கே வந்து சமயத்தில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த நம்முடைய பஞ்சாபுடைய முதல்வர் அவர்கள் கூட வந்து பார்த்துட்டு, இது அருமையான திட்டம், அண்ணன் தளபதியார் அவர்களோட திட்டத்தை வந்து நான் உடனடியாக பஞ்சாபிலே இந்த திட்டத்தை நான் துவங்க இருக்கிறேன்னு சொல்லி அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறார். ஏன்னா அப்பேற்பட்ட திட்டம் தான் இந்த காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தினால் இன்றைக்கு கிட்டத்தட்ட அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், அரசு உதவி பெறக்கூடிய மாணவ செல்வங்கள், இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் குழந்தைகளுக்கு மேலே சாப்பிட்றாங்க, உணவை அருந்துறாங்கன்னா இதற்கு நமக்கு மட்டும் பெருமை இல்லை, இது நம்ம தளபதிக்கு மட்டும் பெருமை இல்லை, நமக்கும் பெருமை தான். ஏன்னா அப்பேற்பட்ட முதல்வரை தான் நாம் பெற்றிருக்கிறோம். அவர் வாழ்கின்ற காலத்தில் நாம் வாழ்வதும், அவர் சுவாசிக்கின்ற காற்றை நாம் சுவாசிப்பதும் நமக்கு பெருமையே. நன்றி, வணக்கம்.